வணக்கம் எல்லாருக்கும். அவங்க என் பேரை மாற்றி சொல்லிட்டாங்க சேரன் அப்படின்னு. என் பேர் சம்சுதீன். நேற்று நைட்டில் இருந்து நேற்று தான் நான் ஹபீபி படம் பார்த்தேன். என் பேரை நான் சம்சுதீனா நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள, அந்த கிராமத்துக்குள்ள, அந்த உறவுகளுக்குள்ள, அந்த கல்ச்சர் அதுக்குள்ளே நான் அப்படியே என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ வரைக்கும் என்னால் அந்த படத்துலேருந்து வெளியே வரவே முடியல. எனக்கு எப்படி பார்த்தாலும் எல்லாரும் தொப்பியோடு இருக்காங்க, தாடியோடு இருக்காங்க, புர்காவோடு இருக்காங்க. எல்லாருமே எனக்கு அப்படியே தெரியுறாங்க. நான் முதல் முறையாக என் கிரெடிட்ஸ் ரோலிங் டைட்டில் போகும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரோட பேர்களையும் படிக்கும்போது எனக்கு அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம். இது வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணும். இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. லைட் ஓகேயா? நோ 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 இவ்வளோ கெட்டு போச்சு. சரி. நான் இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பு பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ள இவ்வளவு இன்வால்வ் ஆகி, இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி, ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு அந்த மீரா கதிரவனோட உழைப்பு ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம். நம்ம சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருங்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது த பீக், அவரோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்கு. அந்த படம் திரைக்கதை பார்த்தீங்கன்னா ஒரு சூறக்காத்து மாதிரி இருக்கு. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்க இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்கிரீன் பிளேல நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேற ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினைச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்ல இருந்து ஒன்னொன்னு பிரமாதமாக இருக்கும். இந்த படம் ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியல்ல ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால் அது 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண் கிட்ட அந்த பெண் எதை தைரியமா பேசுறா, அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண் உரிமைன்னு பேசுறோம், பெண் உரிமையை கொடுக்கறது இல்லை. பெண்கள் இப்ப அதுவா எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுறாங்க. எனக்கு கடைசியில அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசல அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாம. ஏன்னா ஒரு பெண் அந்த பேசுற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்க இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்க இருந்துச்சு, வெளிநாடுகள் போறது குற்றம்னு சொல்றோம். ஆனா வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊர்ல பிழைக்க முடியாதான்னு பேசுறோம். ஆனா வெளிநாடு போகும்போது அங்கிருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கைய எப்படி மாத்தி இருக்கு, எவ்வளவு தூரம் இது நம்மளை வேற ஆளா வேற ஒரு உலகமா கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகா பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பாக்குறேன், ஒரு டாப்பாங்கில் வச்சிருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடா இருக்கு. அப்புறம் ஒரு 30 வருஷம் கழிச்சு உள்ள ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப்பாங்கில் வச்சிருக்காரு, ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளா இருக்கு. எங்க மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளவு அழகா உள்ளுக்குள்ள கட்டமைப்புல கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ள நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்காரு. மிச்ச எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள நம்ம உள்ள போனது மாதிரியே இருக்கு. ஆனா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ள அந்த கதைக்குள்ள போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம், நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க தூங்குனாலும் கொஞ்ச நேரம் முடிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அவர் இப்போ சொல்றாரு,
நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் வரலன்றாரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளவு சிறப்பாக இருக்கு. ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து. ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கெட்டுருக்காண்டான்னு பார்த்து. இந்த டைரக்டர் மெனக்கெட்டதுக்காக இல்லை, இங்கே வந்து நிற்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோளில் நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கை பற்றி, நம்மளோட வாழ்வியலில் உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்லாம் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில எங்கே நிற்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் வரும், 4 செவர் இருக்க வீடு தான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டுக்குள்ளதான் சந்தோஷம் இருக்குன்னு யார் சொன்னான்? அருமையான ஒவ்வொரு டைலாக்கும் பிச் இருப்பாரு. எல்லா கேரக்டர்ஸ்ன்னு சொல்றேன். ஏதோ கஸ்தூராஜா பேசுறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுறதா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலான்னு தோணிச்சு எனக்கு. வயசு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவ்வளவு அழகு, அவ்வளவு யதார்த்தம், அவ்வளவு சூப்பர், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நீங்க ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணும் பேசுற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீம், நான் தான் சொன்னேன், முதல் ஒரு இலக்கியத்தை முஸ்லீமில் எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து நாகூரை சேர்ந்தவங்க. எனக்கு அந்த பெண்ணோட கதாபாத்திரம் மாதிரி தெரிஞ்சு இந்த கதாபாத்திரம். அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கான்றப்போ அந்த அந்த டைரக்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த படத்தை நம்ம வந்து ஏதோ கடந்து போயிடக்கூடாது. நம்மளும் கூட நிற்கணும், நம்மளும் கையை கோர்த்து நிற்கணும், நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அந்த படத்தை பற்றி கொண்டு போகணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பாக தூக்கம் வராது. நேற்று நைட்டில் சுத்தமாக தூங்கலை, 5 மணி ஆச்சு சார். மண்டைகளை நானாக பேசிகிட்டே இருக்கேன், இது எப்படி இது எப்படி இது எப்படி நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு என்னன்னா ஒருத்தனோட சினிமா மேலே இருக்கிற வெறி, சினிமாவை வந்து அவன் நேசிக்கிற வெறி, அதை ஒவ்வொருத்தட்டையும் வேலை வாங்கியிருக்க விதம். சாம்சிஎஸ் எங்க வாட்ஸ்அப் சூப்பராக இருக்கு உங்கள் மியூசிக். அந்த படத்துக்கு அவ்வளோ உயிரோட்டம் உங்களால தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் இந்த படத்தை பார்த்தா நிறைய பேர்த்து பிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு இன்வால்வ் ஆகி ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ள, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள, அந்த பேக்ட்ராப்ல அந்த மாதிரியான ஒரு இசை ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப அழகா இருந்தது. அந்த பாட்டெல்லாம் எக்ஸலண்ட், எல்லா பாட்டுமே. இந்த படம் வந்து எல்லாருக்கும் சிறந்த படமா இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும், எல்லாரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க. நான் குறிப்பா வேண்டிக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் அப்படின்னு வரும் பொழுது நியாயமான, உண்மையான ஒரு நல்ல சினிமாவை ஒரு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சா ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள் 65க்கு மேல் இந்த படத்தை கொடுத்தே ஆகணும், 65க்கு மேல கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கு. அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்றவங்க, பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் நீங்க சினிமாவுக்குள்ள இத்தனை நண்பர்களோட, இத்தனை இயக்குநர்களோட, இத்தனை தயாரிப்பாளரோட கடந்திருக்கீங்க, பழகி இருக்கீங்க, எல்லாரோடையும் கைகோர்த்திருக்கீங்க. நீங்க ஒரு நல்ல சினிமாவை உச்சிமுகர்னு நினைச்சீங்கன்னா இதில் உள்ள வெறுப்புகள் யார் மேல இருக்கிறதையும் மறந்துட்டு நீங்க இந்த சினிமாவை கொண்டாடியே தீரணும். விமர்சனங்கள் பண்ணும் பொழுது நீங்க கொண்டாடுறதுதான் இந்த திரைப்படம் இருக்கு, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ஹீரோக்கள் இருக்கிற, ஒரு அறிமுகமான ஆட்கள் இருக்கிற படங்கள் இல்லை. அதனால எல்லாம் புதுசுன்றப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோன்னா நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் உள்ள படம், எல்லாம் புதுசா இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, யாரு சொன்னா கேட்கறாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்றாங்கல்ல, எல்லா விமர்சனங்களையும் சொல்றேன், அதாவது யூடியூப்ல பண்றவங்க, எழுதுறவங்க எல்லாரையும் சொல்றேன். நீங்க எல்லாருமே ஒரு சினிமாவை இத்தனை வருஷம் நீங்க பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சினிமாவில் வாழ்ந்திருக்கீங்கன்னா இந்த சினிமாவுக்கு உண்மையாக உங்க விமர்சனம் தேவை என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மீரா கதிரவன் வாங்க. நான் இரவு ஒரு 3 முறை கட்டி பிடிச்சிட்டேன், 4வது முறை. பேசணும் நிறைய. இப்போ இந்த இந்த ஹபீபி இப்படி வந்திருக்குன்னா சேரன் சார் வந்து போட்ட பாதை. தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்கள் பார்த்தா நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சேரன் சார் வந்து ஆக்சுவலி அவரெல்லாம் சந்திக்க மாட்டோமான்னு நான் ஏங்கியிருக்கிறேன். வந்து இன்னைக்கு அவர் வயால் நான் இவ்வளோ கேட்குறதுங்கிறது வந்து இறைவன் மிகப்பெரியவன். நன்றி. Thank you.